இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். எவ்வளவு கோபம் வந்தாலும் அதையெல்லாம் கட்டுப்படுத்துற மாதிரி ஒரு உணர்வு. யாரு பாடுறா? அது பாட்டு இல்லடா, பக்கத்தாத்துல ஒரு சங்கீத வித்வான் தினமும் இப்படிதான் சாதகம் பண்றார். அது கிடக்கிறது. உங்க அப்பா மேலதான் உனக்கு வெறுப்பு. உங்க அம்மாவை ஏன் போய் பாக்கல? கேளு கேளு, நல்லா கேளு. நான் கேட்டதுக்கு பதில் இல்ல, நீ கேளு. ஆமா மாமி, நான் பெரிய கலெக்டர் ஆக்கும் 2 டவாலியோட அவ குளத்துக்கு போய் ஆத்துக்குடா. அவ ஆத்துக்கு போய் அவங்கள பாக்குறதுக்கு. என்னைக்கு அந்த ஆளை எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களோ அன்னைக்கே அவங்க நிம்மதி போயிடுச்சு. இதுல நான் வேற ஒரு ரவுடின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க மனசு அப்படியே சில்லுன்னு குளிர்ந்து போகும். அவங்கள தேடி போய் நான் தான் அவங்க மகன் சொல்லி கஷ்டப்படுத்துறதை விட என்னைக்காவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது ஓரமா ஒதுங்கி நின்னாதான் அவங்கள பாத்துக்கிறேன். மாமி, சோத்த போடுறதுக்கு முன்னாடி காய வச்ச, சோத்த போட்டுட்டு குழம்பு ஊத்தாம காய வைக்கிறேன். இது உனக்கே நல்லா இருக்கா? எனக்கு பசிக்குது. அவன் அம்மாவை எப்ப ஒன்னா போய் பாக்கட்டும், நீ ஊத்து குழம்ப. ஏண்டா மைக்கேல், உனக்கு இன்னைக்கு வருமானம் இல்லையா? வருமானம் இருந்தா நான் ஏன் இங்க துண்ண வரேன்? இன்னைக்கு வருமானம் பூரா இவனாலேயே போயிடுச்சு. ஆமா, ஐயருங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமையானோ கோயில்ல நிறைய பூஜை, நிறைய கூட்டம். அப்போ இன்னைக்கு ஐயர் தட்டுல பூரா பணாபிஷேகம் தான். எங்கடா சாப்பிடாம ஓடுற? ஐயர் தட்டுல இருக்கிற தட்சிணை பத்தி சொல்லிட்டேல்ல, அது இன்னைக்கு அம்பேல். டேய், அது என் கலெக்ஷன்டா, அதுல கைய வச்சிராதடா. உங்கள மாதிரி பெரிய மனுஷன்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரச்சே 10 ஜிங்ஜிங்க கூட கூட்டிட்டு வருவா. ஆனா எந்த விதமான பந்தாவும் இல்லாம தனியா வந்திருக்கே, ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன பெரிய மனுஷன்? கடவுளுக்கு வெறும் அர்ச்சனை பண்றவன்னா, ஆனா அவரோட விலை மதிக்க முடியாத நகைகளை வீட்டுல வச்சு பாதுகாக்கிற புனிதமான மனுஷன் நீங்க தானே. மன்னிச்சிருங்க, கடவுளோட ஆபரணங்களை நான் என் வீட்டுல வச்சு பாதுகாக்கல, பேங்க் லாக்கர்ல வச்சு பாதுகாக்கிறேன். நாடே கெட்டு போச்சு. கொலை, கொள்ளை, திருட்டு இதெல்லாம் நினைச்சா பயமா இருக்கு. அதனாலதான் கடவுளோட நகைகளை பீரோல வைக்காம பேங்க்ல வச்சிருக்கேன். தினமும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வேலைக்கு போனாதான் மனசுக்கு ஒரு திருப்தி. நான் வரேன். யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு. கண்ணனை போல் எனக்கு தாய்தான் 2, அன்பினிலே 2ம் 1. மற்றவர் போல் எனக்கு கண்கள் 2, பார்வையிலே 2ம் 1. மேனி நோக 10 மாத காலம் இங்கு கருவில் என்னை சுமந்த தாயொருத்தி, போன தாய்மை இங்கு மீண்டு வந்ததென விழியில் என்னை சுமக்கும் தாயொருத்தி. அம்மா அம்மா. என்னாச்சு? ஒரு திருட, அயோக்கிய ரவுடி, சோமாரி, கேப் மாரி, மொள்ள மாறி, சைக்கிள் செயின், சோடா பாட்டில், பிட் பாக்கெட், இன்னும் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறவன் கோயிலுக்குள்ள பூந்துட்டான். உங்களை பார்த்தோன்னே ஒளிஞ்சு விட்டான். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவை பாக்குறேன். நல்ல அறிமுகம். சமயம் பார்த்து சொதப்பிட்டே ஐயர. இத்தனை நாளா நான் அவனை கோயிலுக்குள்ள பார்த்ததே இல்ல. அவனுக்கும் கோயிலுக்கும் சாமிக்கு சம்மதமே கிடையாது. இன்னைக்கு கோயிலுக்குள்ள நுழைஞ்சிருக்கான்னா என் தட்சணை அடிக்கத்தான். கோவிலுக்கு வெளியே செருப்பை திருடுறவனை தான் பார்த்திருக்கேன். கோவிலுக்குள்ள வந்து தட்சணையை திருடுறவனை முதல்ல இப்பதான் பாக்குறேன். இப்படியும் ஒரு வாழ்க்கையா? உன் தாயை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்பா. திருக்காஞ்சியில் காமாட்சி, தென் மதுரையில் மீனாட்சி, அந்த தில்லையில் சிவகாமி, திருக்கடவூர் அபிராமி என அம்மன் நூறாகும், யாரம்மா போலாகும். அம்மா, எப்ப நீ உன் கோபத்தை ரவுடித்தனத்தை விடுறியோ அப்பதான் கோயிலுக்குள்ள வரணும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? அதை மீறி நீ கோயிலுக்குள்ள வந்தா பாக்குற வாட்டெல்லாம் உன்னை பத்தி அதிகமா தான் சொல்லுவேன். நீ யார்கிட்ட சொல்லியிருந்தா நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். சொல்லக்கூடாதுங்கிட்ட சொல்லிட்டியே. பிறந்ததுல இருந்தே பெத்தவ முகமே என்னன்னு தெரியாம இருந்த எனக்கு எங்க அப்பா அடையாளம் காமிச்ச முதல் அம்மா இவங்கதான். பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதே இந்த அம்மா கிட்டதான். கொஞ்ச நாள் தான் நான் இவங்களோட இருந்தாலும் என் மனசுல வாழ்ற நிரந்தர அம்மா இவங்கதான். இந்த ஊருக்குள்ள எங்க அப்பனை பார்த்ததும் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் சந்தோஷப்பட்டேன். அது எப்படி எங்க அம்மாவை பாப்பேங்கிறதுக்காகத்தான். ஆனா இப்படி பாப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க அம்மாவா? என்ன மன்னிச்சிருப்பா. அது சொல்றது சுலபம். நான் மறுபடியும் எங்க அம்மாவை பாக்குறதுதான் கஷ்டம். ராஜா,
எங்கேயோ தூரம் நின்னு ஒளிஞ்சிருந்தாதான் அவங்கள பார்க்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அதையும் கெடுத்து. ராஜா, வெறும் வாயை வச்சுக்கிட்டு மணலையே கயிறா திரிச்ச வேண்டானா? உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா கஷ்டம்? சேர்த்து வைக்கிறேன். ராவா குடிக்காதீங்க மிஸ்டர் ராவ். ராவோட ராவா போய் சேர்ந்துருவீங்க. ராஜா சார், இந்த அவன் சம்பளம் 2900 ரூபாய். ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீதம் பார்த்தா கூட 30 நாளைக்கு 3000 ரூபாய் ஆகுது. ஏன் 100 ரூபாய் குறையுது? அங்க பாரு, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கான். அவன் குடிச்சா 200 ரூபாய்க்குள்ள குடிப்பான். இன்னைக்கு ஒரு கிளாஸ் தான். ஒரு கிளாஸா? என்னது அதிசயமா இருக்கு. மைக்கேல், ஒரு கிளாஸ் தான் குடிக்கிற. எங்க உன் ஃப்ரெண்டு கபாலியோட கிளாஸ்? அவன் திருட்டு பையன், பேமானி சோமாரி, அவன் திருந்த மாட்டான்பா. அவனை யாராலையும் திருத்த முடியாது. என்னடா சொல்ற? குடிக்காத நீ எத்தனை தப்பா சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டேன்றானே. நீ குடிக்காதுன்னு எத்தனை தப்பா நான் சொல்லியிருக்கேன். ஏன்பா, நான் நீ சொன்னில இருந்தே திருத்திட்டேன்பா. நான் குடிக்கிறதே இல்லப்பா. இது அவன் கிளாஸ், அவன் குடிக்கிறான். பாரு கபாலி, பெரிய மனுஷன்லாம் சொல்றாங்கல்ல, ஒழுங்கா கேட்கணும். வானா டேய் கபாலி, திருந்தாத ஜென்மமே, நீ இப்படியே குச்சி உன் உடம்பு நாசனமா போதுடா. மைக்கேல், நீ திருத்தாதப்பா. நான் சொல்லி அவன் திருந்தல, நீ சொல்லி அவன் எப்படி திருந்திடுவான்? அவனுக்கு என்ன சோகமோ கவலையோ தெரியல. அவனை சொல்லிட்டு நீ குடிக்கிற? இது நான் குடிக்கிறடா. என்ன நீ குடிக்கிற? இது மைக்கேல் கிளாஸ். மைக்கேல் குடிக்கிறான். கல்படிக்காதப்பா, எனக்கு குப்படி ஏறுது. கடற்கரையா தொங்குற பத்திரிகையில நம்மளை பத்தி நியூஸ் வந்திருக்கு. பணக்காரங்களை கடத்துறாங்க, கல்யாண பொண்ணுங்களை கடத்துறாங்கன்னு அடுத்த வாரம் டீட்டெயிலா நியூஸ் வர போகுது. போலீஸ்க்கு கூட தெரியாத விஷயம் எப்படி பத்திரிகைக்காரனுக்கு தெரிஞ்சது? காசு, கவலைப்படாத. முள்ளாலதான் எடுக்கணும். அவங்கள அடிக்க போறதும் உதைக்க போறதும் யார் தெரியுமா? போலீஸ். போலீஸா? எஸ். பேரு பெருமாள், லஞ்சத்துல நம்பர் 1. இதுல இன்னொரு ஜோக் என்ன தெரியுமா? நம்மள பிடிக்கிறதுக்காகவே இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கான். நாம தான் அந்த கூட்டம் தெரியாத அளவுக்கு அவனை ஏமாத்துறான் பாரு. சார், போலீஸ். நீ உள்ள போ. எதுக்கு? வெளியில இறங்கி வேலை செய்யறவன் நீ. அவன் கண்ணில் படக்கூடாது. உள்ள போ. சார், உங்களை மட்டும் வர சொன்னாரு. நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. என்ன சார் அது? எனக்கே தெரியலையா? வர சொல்லி போன் வந்தது. எதுக்கு இருக்கட்டும் ஒண்ணு கொண்டு வந்தேன். வாங்க பெருமாள். என்ன விஷயம்? எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? யார் நீங்க? என் பேர் அலெக்ஸ். போலீஸ்ல நீங்க எப்படியோ, என் தொழில நான் அப்படி. அனிமல் ஸ்கின் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல நம்பர் 1. ஒரு சாதாரண பத்திரிக்காரன் நான் அவன் பத்திரிகைகளை விளம்பரம் கொடுக்கலன்றதுக்காக என்னை பத்தி தரக்குறைவா எழுதிக்கிட்டு இருக்கான். எக்ஸ்போர்ட்டை கடத்தல்னு எழுதுறான். பிளாடி ஸ்கவுண்டர். அதுவும் பெண்களை கடத்துற கும்பல்னு எழுதுறான். ஐயா, இது என்ன அநியாயம்? நியாயம் அநியாயம் தெரிஞ்ச போலீஸ்காரன்றதால தான் நான் உங்களை கூப்பிட்டேன். இந்த ஊர்ல ஒரு பெரிய ரவுடி இருக்கானாமே, அவன் பேர் என்னயா? ராஜா. ராஜா. அவனுக்கு சில்லறையை தூக்கி போட்டா போதும், அவன் போய் இவன் கை காலெல்லாம் எடுத்துட்டு வந்துருவான். ஐயா, அந்த பொறிக்கிட்ட போதீங்க சார். அவ்வளவு சீப்பா நான் போவனா? அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். நான் என்ன பண்ணணும்? இது போலீஸ் கேஸ் ஆகாத அளவுக்கு அவனை மிரட்டணும். இத பத்தி அவன் எழுதாத அளவுக்கு அவன் கைய உடைக்கணும். இந்த 30,000 நீங்க வாங்கிக்கிறீங்களா இல்ல ராஜா கிட்ட கொடுத்துட்டுமா? நானே ஓகே, நான் பாத்துக்கிறேன். என்னது பிகிலு? எப்படி வீட்டுக்குள்ள வந்த? இப்படிதான். வாச கதவு பூட்டி இருக்கு. தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லுவாங்களேன்னு தட்டி பார்த்தேன், திறக்கல. பின் கதவு திறந்து இருக்கு, கூப்பிட்டா ஆள் வரல. அதான் நுழைஞ்சிட்டேன். ஒண்ணு மட்டும் நிச்சயம், திருட வரல. உன் பாதுகாப்புக்காக தான் வந்திருக்கேன். பாதுகாப்பா? எனக்கா? எதுக்கு? உங்க அப்பாவை கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டா எப்படி? என்ன யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே எனக்கு பாதுகாப்பு வேணும்னா நிச்சயமா ஒரு ரவுடியை வச்சுக்க மாட்டேன். ஐயோ, நான் உன்னை வச்சுக்க சொல்லமா? உன்னை பாத்துக்க தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. என்னது? 40 பக்க நோட்டு, ரூபா நோட்டு பார்த்தது இல்ல? அது இதுதான். உங்க அப்பா உன்னை பாத்துக்கிறதுக்காக எனக்கு கொடுத்தது. நோகாம நோம்பு கும்புறது நமக்கு ஆகாது. இந்தா. வீட்டுக்குள்ள பூட்டிட்டு என்ன பண்ற? கையில பேனா இருந்தா என்ன வேணா எழுதலாமா?
பேசு. போய் இழுத்துறாங்கடா அவனை. ஏய் நீ கூனியா? ஏய் நீ கூனியா? ஏய் மேல பாடுறா. பெருமாள் போட்ட பிஸ்கெட்டை சாப்பிட வந்த நாய்ங்க நீங்க தானா? நான் எலும்பு துண்டு போடுறேன், கவ்விட்டு போங்க. ஒரு ஆளை அடிக்க 6 பேரா? உங்களெல்லாம் பார்த்தா நம்ம வாய் சும்மா இருக்காது. வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். அதனால இங்க கைக்கு மட்டும்தான் வேலை. வெயிட். மச்சா டாக்டர்ல அடிச்சுட்டான்டா. அந்த பத்திரிக்கைக்காரன் கையை உடைக்கிறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் பேப்பர்களை அனுப்புறது ரவுடிங்களா அவனுங்க பிஸ்கோத்து பசங்க. உனக்கு நம்பர் 1 பவர்ஃபுல்லான ரவுடி வேணும்னா நீ பெருமாள் சன் மிஸ்டர் ராஜாவை தான் புக் பண்ணிருக்கணும். அந்த பத்திரிக்காரன் படா கில்லாடிப்பா. நீ அமிச்ச ஆளுங்களை அடிக்கிறதுக்கு என்ன புக் பண்ணிருக்கான்? நான் கூட இது உன் கேஸுங்கிறதுனால தான் ஒத்துக்கிட்டேன். யாரா நான் அனுப்பின ஆளு? ஹை, இப்படி யதார்த்தமா நடிச்சா நிஜமாயிடுமா? நீ ரூபா வாங்கிட்டு இந்த சில்லற பசங்களை அனுப்பி வச்ச விஷயம் கூடிய சீக்கிரமே அந்த பத்திரிகையில கொட்ட கொட்ட எழுத்துல வரப்போகுது. அப்ப தெரியும் இவங்களை யார் அமிச்சதுன்னு. அந்த நியூஸ் வெளியில வரும்போதுதான் என் லட்சியமே நிறைவேற போகுது. என்ன லட்சியம்? அதான் இந்த காக்கி சட்டம் உடம்ப விட்ட போறது. உன்ன மாதிரி சில போலீஸ்காரனுங்க ரவுடிங்க கிட்டே மாமூல் வாங்கி அவங்களுக்கே உடந்தையா இருக்கிறதுனாலதான் இந்த நாட்டுல ரவுடித்தனத்தை ஒழிக்க முடியல. என்னடா ஒரு ரவுடியே இப்படிலாம் பேசுறான்னு பாக்குறியா? நானும் ஒரு போலீஸ்காரனால உருவான ரவுடி தானே. அதனாலதான் அப்படியே நமக்கு இதுல கொஞ்சம் அனுபவம் ஜாஸ்தி. எப்படி அடுத்த வாரமே இந்த பில்ட்டு பிகிலு தொப்பி லத்தி இதெல்லாம் எகிரிட போகுது. அதனால இப்பவே ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்ல நைட் வாட்ச்மேன் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டு வை. நைனா பி சி டி. கந்தன் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கம்பெனி. இங்கதான் மேடம், உட்காருங்க. நெக்ஸ்ட். உள்ள போங்க. கம் இன். ப்ளீஸ் பி சீட்டட். Thank you, sir. உங்க பேரு? மீனா. இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலை பார்த்தது இல்ல? இல்ல சார். தலைவா போலீஸ். சீக்கிரம். ஹோட்டலை விட்டு ஒருத்தர் வெளியே போக கூடாது. நீ மேல போ. ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. உங்க அப்பா பத்திரிக்காரனா என்ன வேணும் எழுதுவானா? சார் மன்னிச்சிருங்க சார், இதுதான் முதல் தடவை
இதுக்கு முன்னால நாங்க இதெல்லாம் பண்ணதே கிடையாது. பத்திரிக்கைக்காரன் பொண்ணு சார், இப்பதான் தொழில் ஆரம்பம், கொஞ்சம் விட்டு பிடிக்க கூடாதா? பொண்ணுங்க மேல நாங்க கை வைக்க கூடாது. வைக்கிற மாதிரி நடந்துக்கிறேன். முதல்ல இவ்வளவு எடுத்துருப்பா. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். நான் இன்டர்வியூக்கு வந்தேன் சார். கட்லு, தலகாணி, பெட், இன்டர்வியூ. எதிர்வாங்க. சீக்கிரம் சொல்லுப்பா, எந்த சினிமாக்கு போலாம்? மைக்கேலோட ரிக்ஷா இதுப்பா. அந்த ரிக்ஷாமா? அம்மா, நீ இப்படி ஆனதுக்கு காரணம் உங்க அப்பா மட்டும் இல்ல, நானும் தான். கோவில் குருக்கள் ஒன்ன பத்தி சொன்னப்புறம் 10 மாசம் என் வயத்துல நான் சுமந்து பெத்த பிள்ளையா இருந்தா இப்படி விட்டு இருப்பேனான்னு என் மனசாட்சி தினமும் என்ன கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பார்க்க நீ ஏன் தயங்கணும்? உன்னை பார்க்க நான் தான் வைக்கப்படணும். நான் இப்ப இங்க வந்ததுக்கு காரணம் இது மட்டும் இல்ல. உங்க அப்பா அந்த பத்திரிக்கைக்காரர் பொண்ணு மேல விபச்சாரிங்கிற பழிய சுமத்தி கொண்டு போயிட்டார். அவளுக்கு பாதுகாப்பு கொடுத்தது நீதான்னு கேள்விப்பட்டேன். அவளை இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது காப்பாத்துப்பா. குற்றவாளிகளே தங்கள் குற்றங்களை ஒத்துக்கொண்டதால் 4 பேருக்கும் தலா ரூபாய் 500 அபராதம் விதிக்கிறேன். அப்படி கட்டத் தவறினால் 1 வாரம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். இந்த 4 பேரையும் விபச்சாரத்தில் ஈடுபட தூண்டும் வகையில் இந்த பெண் நடந்து கொண்டதால் ITP சட்டத்தின் 8A பிரிவின் கீழ் இவளுக்கு 1000 ரூபாய் அபராதமும், அதை கட்டத் தவறினால் 15 நாள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறேன். இந்தாங்க சார் 1000 ரூபாய். அவங்க கட்ட வேண்டிய ஃபைன். இது ஏன் பணம் இல்ல சார், அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அவங்க அப்பா கொடுத்த பணம். இதை வாங்கிட்டு அவங்க வெளியில அனுப்புங்க. ஓகே. இந்தாங்க.